லியும் கம்ப்ளீட்டா உங்களோட ஹெல்த் ஹிஸ்டரிய இதுதான் சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் எடுக்கணும், இந்த தீர்வு இப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவு அந்த ஒரு நாள்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, எவ்வளவு சிவியரான வலி வேதனைகளோட நீங்க வந்தாலும் அந்த ஒரு நாள் சிகிச்சை 20 நிமிஷம் சிகிச்சையிலயும் 4 சிகிச்சை 6 சிகிச்சை எத்தனை சிகிச்சைகள் உங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்றோமோ அந்த சிகிச்சைகள் முடியும் போது கண்டிப்பான முறையில இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நல்லா இருக்கேன் டாக்டர்னு நீங்க சொல்லிட்டு தான் போவீங்க. சோ இது வந்து டெஃபினட்டான முறையில அந்த கேம்ப்ல எப்பவுமே நடக்கிற விஷயம். சோ இத வந்து நீங்க தாராளமா எதிர்பார்த்து நீங்க அந்த கேம்புக்கு வரலாம். மருந்துகள் கண்டிப்பான முறையில கிடையாது. நீங்க ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, அதோட அக்குபஞ்சரை சேர்த்து எடுக்கலாமான்னா கண்டிப்பா எடுக்கலாங்க. ஏன்னா நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்க போறது இல்ல. மெடிசன்ஸ் எடுத்து இன்னொரு மெடிசனை நாங்க கொடுத்தோம்னா நீங்க சைடு எஃபெக்ட் வருமோன்னு யோசிக்கலாம். நம்ம எந்த மெடிசன்ஸும் கொடுக்க போறது இல்ல. உங்களோட மெடிசன்ஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்தா பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கனாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். என்னன்னா பிரச்சனைகள் இப்ப மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க பிரஷருக்கு, அந்த பிரஷர் ஏன் வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க வர போக உங்க பிரஷரை நாங்க செக் பண்ணிட்டே இருப்போம். தினசரி உங்க பிரஷரை நாங்க செக் பண்ணும்போது ஒரு வாரம் 10 நாள்ல பிரஷர் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். உங்க உடம்புலயும் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 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 மாசம் நம்ம ட்ரீட்மெண்ட் நீங்க முடிக்கும் போது விட்டு விட்டு நீங்க சிகிச்சை எடுத்து முடிக்கும் போது உங்களோட பிரஷர் இங்க நாங்க செக் பண்ணும்போது 120 100 அல்லது 120 80 90 நார்மல் ஆகும்போது படிப்படியா உங்க மருத்துவர் எது அந்த மருந்தை யாரு கொடுத்தாங்களோ அவங்க கிட்டயே நீங்க போய் இன்னொரு தடவை பிரஷரை செக் பண்ணி அவரு வழியிலேயே உங்களோட மருந்துகள்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இது ரொம்பவுமே கன்வீனியன்டான முறை. சோ நாங்க எந்த மெடிசனையும் நீங்க ஸ்டார்ட் பண்ண நீங்க நிறுத்தினாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போங்கிற மாதிரி எதையும் சொல்ல போறது இல்ல. சோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நம்மளோட அடுத்தடுத்த கேம்ப் அப்படிங்கிறது சேலம், ஈரோடு, மதுரை, பெங்களூர், திருச்சி, திருநெல்வேலி நிறைய இடங்கள்ல நடக்குது. நம்மளோட அடுத்த கேம்ப் நான் சொன்ன மாதிரி ஈரோடு 11, பெங்களூர் 18, இது ரெண்டும் வந்து ஜூன் மாசத்துல நடக்க இருக்கு. உங்களுடைய ஹாஸ்பிட்டலோட அட்மிஷன் ப்ரொசீஜர் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூர்ல நடக்குது. கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது. நீங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க, டாக்டர் எப்ப கோயம்புத்தூர் வருவீங்கன்னு. நம்ம ஹாஸ்பிட்டலே நாங்க பேஸ்டே கோயம்புத்தூர் தாங்க. கோயம்புத்தூர் கேம்ப் எல்லாம் இல்ல. நம்மளோட கேம்ப் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 6 இடங்கள்ல நடக்குது. அது ஸ்க்ரால்ல நீங்க டிஸ்பிளேல வாட்ச் பண்ணுங்க. மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது அட்மிஷன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல, சேரன் மாநகர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. அட்மிஷன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல், தமிழ்நாட்டிலேயே ஒரே ஹாஸ்பிட்டல், ஒன்லி அக்குபஞ்சர். நிறைய பிரான்ச்சஸ் நிறைய சிகிச்சைகளோட நம்ம ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சரையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. அக்குபஞ்சர் தான் பிரதானமா நாங்க வச்சு செயல்படுத்திட்டு இருக்கிறோம். சோ நீங்க தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கலாம் அல்லது நீங்க ஓபியாவும் வந்து சிகிச்சை எடுக்கலாம். இது கோயம்புத்தூர் பிரான்ச். நம்மளோட சென்னை பிரான்ச்சை பத்தின அப்டேட் அப்படிங்கிறது கோடம்பாக்கம் பரதீஸ்வரர் காலனி 3rd ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். எல்லா வாரமும் சனிக்கிழமைகள்ல மாத்திரம் நம்ம சென்னையில் அவைலபிளா இருக்கிறோம். முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு சாட்டர்டேஸ் வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. சாட்டர்டேஸ் மட்டும் தான் ட்ரீட்மெண்டா டாக்டர்னா கண்டிப்பா கிடையாது. நாங்க இல்லாத பட்சத்திலையும் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும் நம்ம கிளினிக்ல, சென்னை பிரான்ச்ல. இன்றைக்கு இணைப்பு கிடைக்காத நேர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் நீங்க 4 நம்பர்ஸ் டிஸ்பிளேல வந்துட்டே இருக்கும் பாருங்க, அந்த நம்பர்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க. நாளை காலை 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா எங்க கிட்ட பேச முடியும். உங்களோட மெடிக்கல் சம்பந்தமான எந்த கேள்விகளுக்கும் ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வுகள் இருக்கா? சில விஷயங்கள் நாங்க விரல் விட்டு எண்ணி உங்களுக்கு சொல்லிடலாம், புரிய வைக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியாதுங்க. ஒரு அவசர கால சிகிச்சைன்னு சிலதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? என்ன மாதிரி? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவசர கால சிகிச்சை. ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, ஃப்ராக்சர், ட்ராமா கேசஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவசர கால சிகிச்சை. ஒரு பாம்பு கடிச்சிருக்கு, பூச்சி கடிச்சிருக்கு, அந்த நேரம் உடனே என்ன செய்யணும்? ஒரு அவசர கால சிகிச்சை கண்டிப்பா, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், நெருப்பு பட்டுருச்சு, சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பான முறையில் இப்ப இந்த 4-5 விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜென்சின்ற கண்டிஷனுக்குள்ள வந்துரும் இல்லைங்களா? இந்த விஷயங்கள் மாத்திரமே அக்குபஞ்சர்ல ட்ரீட் பண்ண முடியாது. இதை தாண்டி நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமும் அவசரம் எமர்ஜென்சியா இல்லாத எந்த கண்டிஷன்ல இருக்க வியாதியும் அக்குபஞ்சர்னால ட்ரீட் பண்ண முடியும். இப்ப வெளிநாடுகள் இருக்கிற நேர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? கண்டிப்பாங்க. நம்ம ஒரு
உதாரணமா சொல்லிடலாம். இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து குழந்தை தாங்க, 8 வயசு பாப்பா. வில்சன்ஸ் டிசீஸ் அப்படின்ற கண்டிஷனுக்காக வந்திருக்கிறாங்க. ரொம்ப பெக்யூலர், ரொம்ப 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 பெக்யூலரான கண்டிஷன். இந்த கண்டிஷனை நம்ம கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். பேரு, அந்த டிசீஸோட பேரு வில்சன்ஸ் டிசீஸ். நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த டிசீஸோட கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேமிலியோட ஹிஸ்டரி வந்து அவங்க பெரிய குழந்தைய தவற விட்டுட்டாங்க இதே கண்டிஷன்னால. இப்ப இவங்களோட ரெண்டாவது 3 குழந்தைங்க, ரெண்டாவது பாப்பா நல்லா இருக்கா. இப்ப இந்த 3வது பாப்பாவுக்கும் அந்த கண்டிஷன் இருக்குங்கிற மாதிரி அவங்க டயக்னோசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் மாதம் பிளட் வாமிட் பண்ணியிருக்கிறா. இந்த கண்டிஷன்ல ஏற்கனவே மிருதுலான்னு ஒரு பாப்பா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. இந்த கொரோனா டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம கிட்ட இதே மாதிரி கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. அவங்களும் 7-8 வயசு பாப்பா நம்ம கிட்ட வரும்போது அவங்க இப்ப வரைக்கும் அவங்களோட சிரமங்களை சொன்னா நமக்கு கண்ணுல தண்ணியே வந்துரும். அந்த அளவுக்கு அந்த பாப்பா அவ்வளவு சஃபர் ஆயிருக்கிறா. அந்த ஒரு 6 months 8 months டைம்குள்ள வயிறு வீங்கி அவ்வளவு வாமிட் வந்து கண்ட்ரோல் இல்லாம யூரின், நிறைய விஷயங்கள், டெய்லி ஃபீவர் வந்துரும் அந்த மிருதுலா பாப்பாக்கு. சோ இவ்ளோ சஃபரிங்க வந்து நம்ம மலேசியா கேம்ப் இருக்கக்குள்ள அங்க வந்து நம்மள பார்த்தாங்க. ஒரே நாள் சிகிச்சையில சில விஷயங்கள் அவங்களுக்கு சந்தோஷமா பட்டதுனால அட்மிஷனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது கொரோனாக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயம். இந்த சிச்சுவேஷனை வந்து அந்த பாப்பா இப்ப வரைக்கும் நல்லா இருக்கா. 12-13 வயசு ஆச்சு. இப்ப வரைக்கும் அவன் நல்லா இருக்கா. இவங்க அந்த மிருதுலா பாப்பாவோட அம்மா, அவங்க மாரியம்மாள்னு சொல்லி அவங்க கேஎல்ல இருக்காங்க. அவங்க சொல்லி நம்ம கிட்ட இவங்க வந்து இந்த பாப்பா வந்திருக்காங்க. இப்ப இந்த பாப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, லிவரோட ரொம்ப சிவியர் 4th ஸ்டேஜ் இந்த வில்சன்ஸ் டிசீஸோட கண்டிஷன்ல வந்திருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உணவுல வந்து காப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா உற்பத்தி ஆகும். அதாவது அதிகமா நிக்கும் பாடியில, பிளட்ல. இப்ப இது வந்து அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில இருக்காது. டீடாக்சிபிகேஷன் இருக்காது. சோ இது வந்து லிவர் சம்பந்தமான சிவியரான கண்டிஷனுங்க இது. சோ இத வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரே வாரத்துல அவளோட கண்ணுல இருக்கிற மஞ்சள் நிறம் மாறிட்டு வருது. சோ சீக்கிரமா அவ மாறிடுவா, சீக்கிரமா அவ ஹெல்த்தியா மாறிடுவான்னு நம்பும். இவ்வளவு நேரம் அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி எல்லோருக்கும் புரியும் வகையில் தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம். அவர் இறந்த விதம் இருக்கே, அதைத்தான் எங்க அம்மாவால தாங்கிக்கவே முடியல. சொல்ல போனா 12 ரூம் தான் இருக்கு. 12 ரூமும் இன்னைக்கு காலியாவே இருக்கு. உங்களை உறங்க விடாமல் மிரளச் செய்ய, அதிர்ச்சியில் உறையச் செய்ய. நீங்க என்னைக்காவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? அழகு, ஒவ்வொருத்தருடைய கோர பார்வை. அவருக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்க. பயத்தின் பக்கத்தில் அழைத்துச் செல்ல சலனமின்றி வருகிறார். அந்த வீட்டுல இருக்கிறது அவரோட அம்மானா சுடுகாட்டுல அடக்கம் பண்ணது யாருன்னு நீங்களே சொல்லுங்க. சைக்கோ, உலக புகழ் பெற்ற ஆங்கில மொழி திரைப்படம் தமிழில் நாளை பிற்பகல் 3:02க்கு. தமிழகத்தில் 10ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. எலான் மஸ்க் சுய நினைவை இழந்துவிட்டதால் அவருடன் தன்னால் பேச முடியாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காட்டம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வினாடிக்கு 4753 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 113.61 அடியாக உயர்வு. உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக் பகுதியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாலையில் திடீரென தரையிறக்கப்பட்ட உலங்கூர்தி, மகிழுந்து சேதம். பட்டுக்கோட்டை பகுதியில் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து வந்த மருத்துவர் ரத்தினம் பிள்ளை வயது மூப்பு காரணமாக உயிரிழப்பு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த பணியாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஏற்காடு மலைச்சாலையின் 18வது கொண்டை ஊசி வளைவு அருகே சரக்கூர்தி கவிழ்ந்து விபத்து, 3 பேர் படுகாயம்.
மலேசியாவில் நடந்த சிலம்ப போட்டியில் பதக்கம் வென்று திரும்பிய மாணவர்களுக்கு சொந்த ஊரான வாலாஜாப்பேட்டையில் உற்சாக வரவேற்பு. பூந்தமல்லி அருகே உள்ள ஹரிதவாரண பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. ஓசூர் அருகே மின்மாற்றிகளை உடைத்து செம்பு கம்பிகளை திருடிய மர்ம நபர்கள். தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் வேதனை. நமது மக்கள் தொலைக்காட்சி. நான் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன்டா. மரியாதை. இவன் யாரு? பச்சை குழந்தை என்று பார்க்காமல் கொன்றவன் இவன். இவனை விடலாமா? வர்ணக சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த இளம் பஞ்ச பாண்டவரை கொன்ற அஸ்வத்தாமனை பாஞ்சாலி ஆணையால் பாண்டவர்கள் அஸ்வத்தாமன் மீது தொடுத்த போர் பற்றியும் ருத்ரகுமாரியின் சாபம் பற்றியும் விளக்கும் தெருக்கூத்து அஸ்வத்தாமன் சண்டை. நாளை இரவு 7:30 மணிக்கு கண்டு மகிழலாம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சி முழுவதும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த எலும்பு முறிவு, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி தான் பேச போறோம். முதல்ல இந்த கழுத்து வலியை பத்தி பார்க்கலாம். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனால கழுத்து வலியால மிகவும் அவதிப்படுறாங்க. இந்த வலிகள் எதனால ஏற்படுது? இதை எப்படி சரி செய்யலாம்? ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா கழுத்து வலி தினசரி நல்லா கிரவுண்டில் போய் நல்லா வெயில்ல விளையாடுறவங்களுக்கு, தினசரி நல்லா ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு, வலுவான வேலைகள் செய்யறவங்களுக்கு, குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்போ அரிசி மார்க்கெட்ல பாருங்க, தினசரி பல 100 மூடைகளை தலையில சுமந்து இறக்குவாங்க, ஏத்துவாங்க. இவங்களுக்கெல்லாம் வலி வர்றது கிடையாது. கிரவுண்ட்ல விளையாடுறவங்களுக்கு வலி வர்றது கிடையாது. நல்லா உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு வலி வர்றது கிடையாது. அரிசி மார்க்கெட்ல, கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்ல இந்த மாதிரி தலையில வெயிட்டான சுமைகளை சுமந்து வலுவான வேலைகள் செய்யறவங்களுக்கு கழுத்துல வலி வர்றது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்கஸ் விளையாடுறாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க, நம்ம கழுத்தை இந்த பக்கம் அந்த பக்கமா நமக்கு பல 100 முறை சுத்துறாங்க, அவங்களுக்கு வலி வர்றது கிடையாது. யாருக்கு வலி அதிகமா அடிக்கடி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபேட்டி லிவர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, கொழுப்பு உடம்புல அதிகமா இருக்கிறவங்களுக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லிவரை சுத்தி அதிகமா கொழுப்பு இருக்கும். கர்ப்பப்பையில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலை சுத்தல், கழுத்து வலி, வாமிட், மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பித்தப்பையில பிரச்சனை இருந்தாலும் கழுத்துல வலி வர்றது, வாமிட் சிம்டம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையினால அவதிப்படுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்பு ஓவர் உஷ்ணத்தினால நல்லா தூங்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, மூச்சு பயிற்சி பண்ண மாட்டாங்க, உடம்பை கவனிக்காமலே ஏசி அறையிலே உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில ஏசிலே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு குளிர்ந்த அறையிலே இருக்கிறதுனால சுவாச மண்டலம் கம்மியா தான் வேலை செய்யும். ஏன்னா வெயில்ல போனா நல்லா பிரீத்திங் இருக்கும், நமக்கு லங்ஸ் நல்லா காத்த உள்ள இழுக்கும், வெளியில விடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல வெயில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது நிறைய தண்ணி குடிப்போம். வெயிலே இருக்கிறவங்களுக்கு நல்ல பிரீத்திங் இருக்கும். அதே மாதிரி தண்ணி வெயிலே இருக்கிறவங்களுக்கு தண்ணி நிறைய குடிப்பாங்க. விட்டமின் D3யும் நமக்கு வெயில்ல இருந்து கிடைக்கும். ஆனா இந்த ஏசி அறையிலே இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குளிர்ந்த அறையிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு தண்ணியும் தேவைப்படாது, அதிகமா கேட்காது. அதே மாதிரி சுவாச மண்டலங்களும் சரியா ஒர்க் ஆகாது. லைட்டா தான் மூச்சு இழுப்பாங்க, வெளியில விடுவாங்க, அதோட தன்மை குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயில்ல நிக்காததுனால விட்டமின் D3யும் கம்மியா இருக்கும் ஏசிலே இருக்கிறவங்களுக்கு. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கழுத்துல, முதுகு தண்டுவடத்துல எல்லாம் வலி வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு வலுவான வேலைகளும் செய்ய மாட்டாங்க,
ஒரு வீட்டுல போய் வெயிட்டான வேலைகள் செய்யறதோ, வலுவான வலு தூக்குறதோ, எக்ஸசைஸ் பண்றதோ, இந்த மாதிரி எதுவுமே இருக்க மாட்டாங்க. உடல் அசைவே இருக்காது. ஆனா கழுத்துல வலி வரும். இத போய் அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா கழுத்து தண்டுவட நரம்பு அழுத்தப்படுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. யோசிக்கணும். குதிரை ஓட்டுறவங்களுக்கு கழுத்து தாண்டி எந்த அளவுக்கு நமக்கு முதுகு குதிக்கும். குதிரை ஓட்டுறத கொஞ்சம் ஒரு ஒரு நினைவு பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு முதுகு வந்து மேலும் கீழும் குதிக்கும், கழுத்து குதிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரிசி மார்க்கெட்ல தலையில வெயிட்ட வச்சு சுமந்துகிட்டு இருக்காங்களா, அந்த அளவு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்துல அழுத்தம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வராத வழி ஏசில சும்மா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். உடம்பு ஓவர் உஷ்ணமாயிரும். ஏசி அறையிலே இருந்துகிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள நமக்கு உடம்பு ஓவர் உஷ்ணத்தினால நமக்கு அந்த ஜவ்வு பகுதிகள்லாம் வீங்கி பக்கத்துல வரக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசி அறையிலே இருக்கிறதுனால மூக்குக்குள்ளேயும், மூக்கு வழியாவும், வாய் வழியாவும், காது வழியாவும் குளிர்ந்த காற்றுகள் நமக்கு இந்த நரம்பு மண்டலங்கள்ல ஈரக்காத்து அதிகமா தங்கிக்கிட்டே இருக்கிறதுனால, ஈரப்பதம் தங்கிக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த சைனஸ் குழியிலலாம் ஈரப்பதம் தங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அங்க அந்த சைனஸ் குழி அதே பக்கத்துல வரக்கூடிய நரம்புகள்லாம் வீங்கி பாதிக்கப்படும். கழுத்துல வலி வரும், முதுகுல வலி வரும். அதனால கழுத்து வலி வர்றவங்களுக்கு எங்களோட வைத்தியசாலையில கீழே விழுந்து அடிபட்டதா அல்லது சத்து குறைபாடா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் உஷ்ணமாயிரும். சரியா தண்ணி குடிக்கல, வெயில்ல நிக்கல, மூச்சு பயிற்சி பண்ணல, அப்ப உடம்பு என்ன ஆகும்? மூச்சு பயிற்சி பண்ணலன்னா உடம்பு என்ன ஆகும்? உடம்பு ஓவர் உஷ்ணமாயிரும். இப்போ ஒரு ரூம் இருக்கு, ரூம்ல வந்து நல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோம், காத்து உள்ள இல்லவே இல்லை. அப்ப அந்த ரூம்ல என்ன செய்யும்? ஹீட் அதிகமாயிரும். இப்போ ஒரு வீரன் இருக்காரு, பெரிய வீரன், 2 மணி நேரம் வேப்ப மரத்துக்கு கீழே நின்று விளையாட சொன்னா கபடி 2 மணி நேரம் விளையாடுவாரு. அல்லது ஒரு ஃபுட்பால் விளையாட சொன்னா 2 மணி நேரம் விளையாடுவாரு, எக்ஸசைஸ் பண்ணுவாரு. ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஓப்பன் பிளேஸ்ல அதே நபரை கூட்டிட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ள நல்லா கதவு ஜன்னல் இதெல்லாம் அடைச்சு வச்சுட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொன்னா, காத்து இல்லாத ரூம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணா 10 நிமிஷத்துக்கு மேல அவரால் பண்ண முடியாது. அதுக்கு மேல பண்ணா அவரு மயங்கிடுவாரு. இந்த மாதிரி நமக்கு வந்து வெளியில ஓப்பன்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு நரம்பு மண்டலங்கள், சுவாச மண்டலங்கள் இதெல்லாம் வெயில் படுறதுனால நமக்கு நல்லா வேலை செய்யும். ஏசிலே இருக்கிறதுனால, ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த குறைபாடுகள்னால நமக்கு உடல் வலி ஏற்படுறதுக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். இணைப்பு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் லாவண்யா. லாவண்யா, உங்க தொலைக்காட்சியின் ஒளியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை வைத்தியர்கிட்ட கேளுங்க. மேடம், அம்மாக்கு L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. சரி. இப்போ 5 மாசமா இருக்கு, எங்க பார்த்து சரியாகவே இல்ல. சரிம்மா, வயசு என்னமாச்சு உங்களுக்கு? வயசு 42 இருக்குங்க சார். 42. ஏதாவது முதுகு தண்டுவடத்துல இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் போடல. எவ்வளவு ஹைட் இருப்பாங்க, எவ்வளவு வெயிட் இருப்பாங்க? வெயிட் ஒரு 48 இருப்பாங்க சார். மொத்தமே வெயிட் 48 கிலோ தான். ஆமாங்க சார். அப்போ ஒல்லியான திரேகம், உடம்பு வந்து ஒல்லியா தான் இருக்காங்க, அப்படிதானே? சார் லீனா தான் இருக்காங்க. சரிம்மா, மென்சஸ் கர்ப்பப்பை எடுக்கலல்ல? இல்லைங்க சார், அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. மென்சஸ்ல மாசம் மாசம் கரெக்டா வந்துட்டு இருக்கா? எதுவும் பிரச்சனை இருக்கா? கரெக்டா வருது. சரிம்மா, என்ன வேலை பார்த்தாங்க? சார் இந்த மேஸ்திரி வேலை, சித்தால் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, சித்தால் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க சார். சரிம்மா, வேற என்னென்ன வியாதிக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாங்க? சார் எதுவுமே இல்லைங்க சார், எதுக்குமே டேப்லெட் எடுக்கல. சரிம்மா, முதுகு எதுவும் வளைஞ்ச மாதிரி இருக்கா, நேரே இருக்கா? சார் நேரா தான் சார் இருக்கு, வளைஞ்ச மாதிரி. முதுகுலாம் ஸ்ட்ரக்சர் பார்த்தா நேரே இருக்கு, எங்கேயும் சரிஞ்ச மாதிரி, கூணு விழுந்து குடிஞ்ச மாதிரி அந்த மாதிரி எஸ் மாதிரிலாம் இல்ல? இல்லைங்க சார், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சரிம்மா, இந்த போனை கட் பண்ணிக்கிடுங்க, நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது இந்த கொத்தனார் வேலையில சித்தால் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க பெரும்பாலும் நம்ம நாட்டை பொறுத்தளவுல யாரு அந்த சித்தால் வேலைக்கு போறா அப்படின்னு சொல்லி சொன்னா வறுமையில இருக்கிறவங்க தான் போவாங்க. பெரும்பாலும் காலையில சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது, லேட்டா சாப்பிடுறது, உடம்ப சரியா கவனிக்கிறது கிடையாது, தேவையான அளவு தண்ணியை குடிக்கிறது கிடையாது, உடம்ப கவனிக்காம தான் அந்த வேலையை செய்யறவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும்
ஒவ்வொரு இப்ப சென்னையில எம்ஜிஆர் நகர்ல ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தால் வேலை பார்க்கறவங்க கும்பல் கும்பலா நிப்பாங்க. நம்ம கார்ல போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்கலாம். எல்லாருமே பார்த்தாலே தெரியும் உடல் நல குறைபாடுனால வறுமையில உடம்ப சரியா கவனிக்காம தான் அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் நல நிறைய பேர் இந்த சித்தால் வேலை பார்க்கறவங்க முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வருவாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் பத்தி எதுவுமே தெரியாம இருக்கும். அதுதான் பிரச்சனை. யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா என்ன, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தா என்ன பாதிப்பு ஏற்படும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல சத்து குறைபாடு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், உடம்பு தண்ணி குடிக்காட்டா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிமெண்ட்னால ஒரு இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட்ல வேலை செய்ய போறவங்களுக்கு அந்த சிமெண்ட்னால என்னென்ன பாதிப்பு இருக்கும், இந்த வேலையை செய்யும் போது நம்ம என்னென்ன பாதுகாப்பா இருக்கணும், என்ன மாதிரி உடைகள் அணிஞ்சுக்கிடணும், எப்படி நம்ம உள்ளூர்ப்பு பாதுகாத்துக்கிடணும், இதுல என்னென்ன சைடு எஃபெக்ட் உண்டு அப்படின்னு சொல்லிதான் அந்த வேலை பார்க்காங்க. எல்லாருக்குமே ஒரு சிமெண்ட தொடுறாங்கன்னா சிமெண்டோட பாதிப்பு தெரியும். அது மூக்கு வழியாவும் வாயு வழியாவும் நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும், சைனஸ் பிரச்சனை வரும், நுரையீரல் மண்டலங்களை பாதிக்கும், நுரையீரல் பிரச்சனை வந்துச்சுன்னா முதுகு தண்டுவடம் பாதிக்கும், இப்படிலாம் சத்து குறைபாடை ஏற்படுத்தும், பல நோய்களை ஏற்படுத்தும். அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு யாருக்கும் தெரியப்படுத்துறது கிடையாது. ஆனா வெளிநாடுகள்லாம் ஒரு சிமெண்ட்ல ஒருத்தர் வேலை பார்க்காருன்னா அதோட பாதிப்பு என்ன, அது என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும், அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக என்னென்ன உடை அணிஞ்சுக்கிடணும், எப்படி எப்படி நம்ம கவசம் அணிஞ்சு நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சித்தால் வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் இந்த சிமெண்ட் வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் உள்ள போறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து சரியா சாப்பிடாம உடலை வருத்தி அவங்களுக்கு உடல்ல வேலை செய்யும் போது அவங்களுக்கு முதுகு தண்டுவடம் கழுத்து தண்டுவடலாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நேரில் வரும்போது நம்ம நீங்க ஏற்கனவே நமக்கு இந்த சிமெண்ட் தொடர்ந்து அவங்க மூக்கு வழியா வாய் வழியா போய் ஒவ்வாமையை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு உடல்நல குறைபாடை ஏற்பட்டுச்சா, அல்லது நீங்க சரியா சாப்பிடாம உடம்ப கவனிக்காம உங்களுக்கு இப்படி உடல்நல குறைபாடு வந்து முதுகு தண்டுவடம் பாதிச்சுதா, அல்லது வேலை செய்யும் போது எதுலையாவது கீழே விழுந்து முதுகு தண்டுவடத்துல வர்ம பிடிப்பு ஏதாவது பிரச்சனை இருக்கா, வர்மம் இந்த முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வர்மம் மிக முக்கியம். நரம்பு மூளையில இருந்து உடலை இயக்கக்கூடிய நரம்பு முதுகு தண்டுவடம் வழியா தான் வருது. அந்த முதுகு தண்டுவடத்துல வர்ம அடி ஏதாவது பட்டுட்டு அப்படின்னு சொன்னா எந்த சிகிச்சை கொடுத்தாலும் சரியா வராது, எந்த அறுவை சிகிச்சை பண்ணாலும் சரியா வராது. எங்களோட வைத்தியசாலையில வர்ம பிடிப்பு எடுத்து விட்டு வர்மா ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொடும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனையை நிரந்தரமா நம்ம குணப்படுத்த முடியும். நேர்ல பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் முனியம்மா. அம்மா இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. உங்க தொலைக்காட்சியின் ஒளியில முற்றிலும் குறைச்சிட்டு பேசுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஐயா இணைப்புல இருக்கீங்க, இணைப்புல நேரில் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததான் நிறைய பேருக்கு இந்த தோள்பட்டை வலியால மிகவும் அவதிப்படுவாங்க. இந்த தோள்பட்டை வலி எதுக்கு வருது, இதை எப்படி சரி செய்யலாம் பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலி இது நிறைய பேருக்கு கீழே எதுவும் விழுந்திருக்க மாட்டாங்க, எந்த ஒரு வலுவான வேலைகளும் செஞ்சிருக்க மாட்டாங்க, என்ன காரணம்னே அவங்களுக்கே தெரியாது, நல்லாதான் தூங்கிட்டு இருப்பாங்க. காலையிலே எந்திரிச்சு பார்க்கும்போது தோள்பட்டைய தூக்க முடியாது, வலி இருக்குன்னு அவதிப்படுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தோள்பட்டையில வலி வரும். இத போய் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. உடனே அங்க லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, ஜவ்வு கிழிஞ்சிட்டு. அதாவது நைட்டு நல்லா தான் படுத்திருப்பாரு, எந்த கையில யாரையும் அடிச்சிருக்க மாட்டாரு, யாரும் இவரை அடிச்சிருக்க மாட்டாங்க, கீழே விழுந்திருக்க மாட்டாரு, கையை கொண்டு ஊனி இருக்க மாட்டாரு, எந்த ஒரு ஆக்சிடென்ட்லயும் சிக்கியிருக்க மாட்டாரு. நைட்டு ஏதாவது பீரு அல்லது தயிர் சாதம் அல்லது எங்கேயாவது விருந்துக்கு கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு ஏதாவது புளிப்பு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு படுத்திருப்பாரு. அதனால சில அமிலங்கள் அதிகமாகி ஜவ்வுக்குள்ள புகுந்து தோள்பட்டையில வலியை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா இவர் ஸ்கேன் எடுப்பாரு, அதுல ஜவ்வு லெகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு இவர் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி அறுவை சிகிச்சை பண்ணலாமான்ட்டு இருப்பாங்க.
எங்களோட வைத்தியசாலைக்கு வரும்போது இது ஜவ்வு கிழிதல் கிடையாது, இது ஒரு பொய்யான ஜவ்வு கிழிதல். என்ன பொய்யான ஜவ்வு கிழிதல்? எதுலயாவது கீழே விழுந்து உடல் எடையை வச்சு அழுத்தி ஜவ்வு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, ஜவ்வு கிழிந்து இருந்ததுன்னா அது கிழிதல். ஒரு பேப்பர் இருக்கு, ஒருத்தர் பிடிச்சு ரெண்டா கிழிச்சிட்டாருன்னா அது கிழிதல். கரையா அரிச்சிட்டு அப்படின்னா அது பேப்பரை கரையா அரிச்சிட்டுன்னு சொல்லணும். அதே மாதிரிதான் நமக்கு அந்த தோள்பட்டையில அங்க கீழே விழுந்து உடல் எடை தாங்காம அழுத்தம் தாங்காம ஜவ்வு டேர் ஆயிட்டுன்னா கிழிதல். ஆனா தன்னால வலி வந்துச்சு, அங்க யூரிக் ஆசிட் தங்கிட்டு, ஜவ்வு பகுதிகளுக்குள்ள யூரிக் ஆசிட் தங்கிட்டு, அதனால அந்த ஜவ்வு கிழிஞ்சு வலிக்கு புண்ணை ஏற்படுத்தி வலிக்கு அப்படின்னு சொன்னா அது ஜவ்வு கிழிதலோட சேர்க்க கூடாது. ஜவ்வுக்குள்ள புண்ணு, ஜவ்வுக்குள்ள நீர்க்கட்டு, ஜவ்வுக்குள்ள வாதம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அதை நிரந்தரமா குணப்படுத்திடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்கரை வியாதினால தோள்பட்டையில வலி, தோள்பட்டை வலிச்சுக்கிட்டே இருக்கும். இவருக்கு சக்கரை வியாதி இருக்கு அப்படின்னே தெரியாது. உடம்பு டயர்டா இருக்கும், உடம்பு ஓவர் உஷ்ணமா இருக்கும், தோள்பட்டையில வலி வரும். இவரு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாரு அல்லது ஸ்கேன் எடுத்து பார்ப்பார். உடனே அங்க ஜவ்வு கிழிதல் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்து சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேர் சர்ஜரி பண்ணவங்களும் இருக்காங்க. சக்கரை வியாதினாலே ஒரு நீரிழிவு நோய். அந்த நீரிழிவு நோய் அந்த ஆசிட் அந்த ஜவ்வு பகுதிகளுக்குள்ள புகுந்து அந்த ஜவ்வுக்குள்ள நீர்க்கட்டை ஏற்படுத்தி உள்புண்ணை ஏற்படுத்தி ஜவ்வை பாதிச்சிடும். அதை போய் ஜவ்வு கிழிதல் தவறுதலா ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஸ்கேன் மிஷினை தவறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு காதும் கிடையாது, கண்ணும் கிடையாது. நம்ம சொல்ற கேட்கறதுக்கு, அது பேசுறதுக்கு, அது நம்மகிட்ட கேட்கறதுக்கு வாயும் கிடையாது. கீழே விழுந்தியான்னு கேட்கறதுக்கு வாயும் கிடையாது. அது அதுல இருக்கக்கூடிய சுருக்கமா இருக்கா, வீங்கி இருக்கா, இதை போட்டோ எடுத்து காமிக்கும். நம்ம தான் சக்கரை வியாதி இருக்கா அல்லது யூரிக் ஆசிட் இருக்கா, என்ன வாத நீர் இருக்கா, உப்புச்சத்து அதிகமா இருக்கா, நீர்ச்சத்து அதிகமா இருக்கா, வாத நீர் அதிகமா இருக்கான்னு அதுல பார்த்து அந்த ஜவ்வு எதனால பாதிச்சிருக்குன்னு நம்ம பார்த்து அதுக்கு சிகிச்சை கொடுக்கும் போது நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல் அறுவை சிகிச்சை பண்ணி உறுப்புகளை நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜவ்வு கபடி விளையாடும் போது, வாலிபால் விளையாடும் போது, விவசாய நிலங்கள்ல வலிக்கு கீழே விழும்போது, ஓடும்போது கால் எதடி கீழே கையை கொண்டு ஓடும் போது நமக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்படும். கீழே விழுந்து ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் ஜவ்வு கிழிதல். இந்த சக்கரை வியாதி ஜவ்வுக்குள்ள புகுந்து நீர்க்கட்டுகளை ஏற்படுத்தி புண்ணாக்குறது, யூரிக் ஆசிட் தோள்பட்டைக்குள்ள புகுந்து அங்க புண்ணாக்குறது, இதெல்லாம் நம்ம ஜவ்வு கிழிதலோட எடுத்துக்கிடக்கூடாது. நீர்க்கட்டு, வாத நீர் இப்படிதான் எடுத்துக்கிடணுமே தவிர இதுக்கு நம்ம ஜவ்வு கிழிதல் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணாலோ கட்டு சிகிச்சை பண்ணாலோ இதோட பாதிப்பு அதிகரிச்சிடும். இதுக்கு அந்த சக்கரை வியாதினால உள்புண் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு சிகிச்சை கொடுத்து அதை குணப்படுத்தணும். யூரிக் ஆசிட்னால வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தணும். எங்களோட மருத்துவமனையில யூரிக் ஆசிட்டுக்கு அருமையான மருந்து வச்சிருக்கோம். ஒரே வாரத்துல உடம்புல உள்ள காலில் தங்கக்கூடிய யூரிக் ஆசிட், தோள்பட்டையில தங்கக்கூடிய யூரிக் ஆசிட், இதெல்லாம் மலம் மூலமாகவும் யூரின் மூலமாகவும் வெளியேற்றக்கூடிய அருமையான மருந்துகள் வச்சிருக்கோம். அதை கொடுத்து நிரந்தரமா குணப்படுத்திடுவோம். அதே மாதிரி சர்க்கரை வியாதினால வரக்கூடிய தோள்பட்டை வலிக்கு அவங்களுக்கு பத்தியங்கள் கொடுத்து சர்க்கரையின் அளவை குறைத்து, எங்களோட மருத்துவமனையில இதுதான் ரொம்ப ஃபேமஸ். சர்க்கரை வியாதினால வரக்கூடிய தோள்பட்டை வலிய அந்த சர்க்கரையின் அளவை குறைத்து தோள்பட்டையில இருக்கக்கூடிய நீர்க்கட்டுகளை களைத்து வெளியேற்றி தோள்பட்டைக்கு பர்மா சிகிச்சை கொடுத்து உள்மருந்துகள் கொடுத்து அதை நிரந்தரமா குணப்படுத்திடும். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவேளை.